ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விலாக். இது விலாக்னா ரொம்ப நேரம்லாம் இருக்காது, ஒரு குட்டி விலாக் வீடியோ தான். சண்டே அன்னைக்கு என்ன பண்ணேங்கிறது தான் இந்த விலாக்ல பார்க்க போறோம். மார்னிங் 8 o'clock போல தான் எங்க டே ஸ்டார்ட் ஆச்சு. காலையில எந்திரிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை. இந்த கோதுமை தோசையை கண்டுபிடிச்சவங்க ரொம்ப இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னு யோசிக்கிறப்பெல்லாம் இந்த கோதுமை தோசை தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். அந்த மாதிரி கோதுமை தோசை ஊற்றி தேங்காய் சட்னி செஞ்சுட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. அன்னைக்கு லஞ்சுக்கு மட்டன் தான் எடுத்துடலான்னு சொல்லிட்டு மட்டன் மட்டும்தான் எடுத்தோம். வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிஷ்ஷும் பண்ணவே இல்லை. மட்டன் குழம்பு வச்சு, மட்டன் செட்டிநாட்டு ஸ்டைலில் தான் மிளகு எல்லாமே அரைச்சி தான் வச்சுருந்தேன். மட்டன் குழம்பு வச்சுட்டு அந்த மட்டன் பீசஸவே எடுத்து சுக்கா மாதிரி பண்ணிட்டேன். மிளகு மட்டும், பெப்பர் மட்டும் நல்லா கொஞ்சம் தூக்கலாக போட்டு காரமாக தேங்காய் எண்ணெயில் வறுத்த மாதிரி சுக்கா ரெடி பண்ணிட்டேன். இப்படி பண்ணால் என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மற்ற ஏதாவது மட்டனில் பண்ணுறதை தாண்டியும் இந்த மாதிரி அழிச்சிட்டு லாஸ்ட்ல நிறைய கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு செம்ம ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் குழம்புல இருக்க மட்டன் பீசஸ் எடுத்து பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு சூடான சாப்பாடு, மட்டன் தண்ணி குழம்பு, அதுக்கப்புறமா மட்டன் சுக்கா இதெல்லாம் வச்சு நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸா ஒரு குட்டி தூக்கம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 o'clock போல இருக்கும், ஒரு 1:30 போல நான் என்னோட ஃப்ரெண்டு பார்லர் வச்சிருக்கா, அவகிட்ட போய் ஹேர் ஸ்பா பண்ணணும், ஒரு நல்ல மசாஜ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக, கிட்டத்தட்ட வருஷம்னே சொல்லலாம், நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த பேபி அதுக்கப்புறம் டெலிவரி முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு எதுவுமே கேர் பண்ணிக்கவே முடியல. எனக்கான ஒரு டைமை நான் ஒதுக்கிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக போய் பண்ணிடணும்னு பிளான் பண்ணிட்டேன். அப்போ போகும்போது போகிற வழியில் என்னோட ஹஸ்பண்டோட பெரியம்மா பொண்ணு வீடு இருக்குது, எங்கள் அண்ணன் வீடு, அவங்களுக்கையும் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவங்க ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாக நிறைய மீன் இருந்தது. அதை பார்த்துட்டு புஜ்ஜுக்கும் அம்மாவுக்கும் செம்ம ஹாப்பியாக ஆயிடுச்சு. அதெல்லாம் போய் விளையாண்டுட்டு அவங்க அங்கே குட்டீஸ்கள் நிறைய இருக்கனால அவங்களுக்கு நல்லா டைம்ஸ் போகும்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அவங்க வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சேவல், இந்த சேவல் பேர் சுப்பிரமணின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்படியே அதிலே வச்சு என்னை ஒரு போட்டோ எடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அந்த 2 சேவலுக்கும் தண்ணி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அந்த குட்டீஸ் எல்லாம். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூடயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுண்டக்காமுத்தூர்ல தான் என் ஃப்ரெண்டோட பார்லர் இருக்கு. சரின்னு சொல்லி நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒட்டுக்காக தான் படித்தோம், இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருக்கோம். அதுக்கப்புறம் போனதும் ஐப்ரோ எடுத்துட்டு ஹேர் பேக் எல்லாம் போட்டுட்டு ஹேர் ஸ்பா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த அன்னைக்கு என்னோட இன்னொரு ஸ்கூல் ஃப்ரெண்டு வினிதான்னு சொல்லிட்டு, அவளும் நான் 11th 12th வரைக்கும் ஒன்னா படித்தோம். அவளும் பார்த்தோம். அவளை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாயிருச்சு. ஒரு கொஞ்ச நேரம் ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. என்னோட சண்டே இந்த மாதிரி போகும் நானே எக்ஸ்பெக்ட். எப்பவுமே நான் தான் ஆயில் மசாஜ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு பண்ணி விட்டுருக்கேன். ஆனா எனக்கு நான் எடுத்துக்கிட்டது ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது, அது கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் கட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.